Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஒரு பலூன் இருக்கு சார். இந்த பலூன் கீழே வருது வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இந்த பலூனில் எந்த விதமான ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகலை. அது எப்படி ஆகலைன்னு என்கிட்ட கேட்காத. கொஸ்டினில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பலூன் ஆக்சலரேஷனே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக கீழே வருது. ஓகேவா? மேபி என்ன இருக்குன்னா அந்த பலூனில் கீழே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மேலே ஆக்ட் ஆகிற பயான்ஸ் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால் அந்த பலூன் வந்து டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடுச்சு. அட்டைன் பண்ணதுனால அந்த பலூன் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கீழே வருது. ஒரு ஸ்டோன் இருக்குது சார், மூவிங் அப்வர்ட் வித் அ ஸ்பீட் 20 m/s கிராஸ் த பலூன் at t is equal to 0. Find the time after which the stone again passes by the balloon. நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு பலூன் இருக்குது சார். இந்த பலூன் என்ன ஆகுது? கீழே வருது. இந்த பலூன் 20 m/s ஸ்பீடில் கீழே வருது. அந்த நேரத்தில் ஒரு கல் இவனை தாண்டுது. அந்த கல் பார்த்தனா t is equal to 0ல் இங்கே இருக்குது. இந்த கல் மேலே போகுது. என்ன ஸ்பீடில் போகுது? 20 m/s. இந்த கல் மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. சரியா? பலூன் மேலே ஆக்ட் ஆகல, நான் கல் மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த கல் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த கல் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கல் மேலே போய் வெலாசிட்டி 0 ஆனதுக்கப்புறம் திரும்பி கீழே வர ஆரம்பிக்கும். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த கல்லும் இன்ஜினுக்குள்ளே இருக்கிற இந்த பலூனும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்போ உங்கள் டைம் என்ன? இதான் சார் கேள்வி. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த பலூனோட ஈக்குவேஷன் எழுது. பலூன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு. புரியுதா? பலூன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு. பலூன் வந்து கீழே வருது. அப்போ நெகட்டிவ் எக்ஸ் போட்டிருக்கீங்க, மைனஸ் போட்டிருக்கீங்கன்னு கீழே வருது. வெலாசிட்டி கீழே வரதுனால -20. எவ்வளோ டைம்? சம் டி டைம். s is equal to ut plus half at². அண்ட் இந்த பலூன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வருதுன்னா ஆக்சலரேஷன் இல்லை. அதனால் இதை ஈக்குவேஷன். இப்போ இவனோட நிலைமை யோசிச்சு பாரு சார். இந்த பலூன் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது. ஃபைனல் இந்த பலூன் எங்கே வருது? இந்த இடத்துல வருது. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சார்? நல்லா பாரு, நீ டிஸ்டன்ஸ் சொன்னா மேலே போயிட்டு கீழே வருது எல்லாத்தையும் கணக்கெடுப்பேன். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்துச்சு? ஃபைனலாக இங்கே வருது. மேலே போயிட்டு வருது, லாஜிக் தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். அப்போது அகைன் இந்த பலூன் எவ்வளோ தூரம் வருது? சரி, பலூன் இல்லை, கல். -x டிஸ்டன்ஸ். இதோட இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குது சார்? மேலே இருக்குது. அப்போ 20t -12 gt². ஜியோட வேல்யூ என்ன? 10t². ஏன் சார் கிராவிட்டி மட்டும் கீழே போடுறீங்க? கல் மேலே போகுது. கல் மேலே போனால் என்ன? கிராவிட்டி கீழே தானே ஆக்ட் ஆகும். ஸோ இதான் சார். இப்போ என்ன பாருங்க, அப்போ எப்போயுமே நான் என்ன சொன்னேன்? நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனி எழுதணும்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணணும். இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துரு. சரி, மைனஸ் இதுக்குள்ள மைனஸ் இதுதான் -20t. இப்போ இந்த டேர்ம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா -40t இஸ் ஈக்குவல் டு, சரி டேர்ம் போயிடுச்சுல அங்கே 5. சரி 5 கேல்குலேஷனுக்கு முன்னாடி யோசிச்சேன்னா 10/2 5 போட்டுக்கலாம். ஆனால் வேண்டான்னு யோசிச்சுட்டு முடிவு பண்ணிட்டேன். t². சரியா? ஒன்று என்ன பண்ணுங்க, இல்லைன்னா இந்த டேர்மையும் எங்கிட்ட கொண்டு வா, ஒரே சைடு கொண்டு வா. ஏன்? அப்போ எனக்கு என்னதான் கிடைக்குது? -40t + 5t² = 0. இந்த t நான் காமனாக எடுத்துட்டேன்னா 5t - 8. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன், இந்த டேர்ம் ரெண்டாவது எழுதியிருக்கேன். அப்போ t is equal to, சால்வ் பண்ணுறேன்ட்டு பிரெயினில் போடுற கால்குலேஷன் வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ இதுலேருந்து ஒரு t வெளியே, இதுலேருந்து ஒரு t வெளியே. ஸோ இந்த வேல்யூவா? ஸோ டீயோட வேல்யூ 0, இல்லைனா 5t - 40 = 0. அப்போ டீயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 8 செகண்ட்ஸ் ஆயிரும். புரியுதா? ஸோ இதான் நார்மல் மெத்தட். டீயோட வேல்யூ என்ன? 8 செகண்ட். ரிலேட்டிவ் மோஷன் வச்சு என்ன சார் பண்ணுறது? இவனோட வெலாசிட்டி கீழே எவ்வளோ சார் கீழே வருது? 20t. கரெக்டாக? சரி, 20 m/s. இந்த கல்லோட வெலாசிட்டி என்ன? 20 m/s. ஆனால் எந்த டைரக்ஷனில்? மேலே. இப்போ நான் பலூனை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். அப்போ பலூன் நான் சொல்லுவான், ஓகே சார் நான் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ரெடி, ஆனால் என்ன கண்டிஷன்? என் வெலாசிட்டி ஒன்ட்ட கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உல்ட்டாவாக கொடுத்துருவேன். அப்போ என் வெலாசிட்டி சேர்த்து நீ வச்சுக்கோ. அப்போ ஆல்ரெடி 20, இப்போ ஒரு 20. அப்போ டோட்டல் வெலாசிட்டின்னா 40 வெலாசிட்டியில் பலூன் மூவ் ஆகுது.
இந்த பலூன் போயிட்டு நல்ல பாரு, இவன் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கான். அப்போ இந்த பலூன் போயிட்டு எங்கே வரணும்? அதே இடத்துல வரணும். ஏன்னா அவன் ரெஸ்ட்டில் தானே இருக்கான். அப்போ என் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? என் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. வெலாசிட்டி ரிலேட்டிவ் எவ்வளோ? 40. நல்லா பாரு, இந்த பால் மேலே ஆக்சிலரேஷன் இருக்கா? இல்லை. இதில் ஆக்சிலரேஷன் இருக்கா? இருக்குது. எவ்வளோ? ஆக்சிலரேஷனோட ரிலேட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -g. புரியுதா? ஓகே. ஸோ ஈக்குவேஷன் எழுது. s is equal to ut plus half at square. s is equal to ut half gt square. ஓகேவா? போன தடவை கிடச்சி அதே ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. பட் டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்டெப் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே டைரெக்டாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இதுக்கு மேலே டிஏ நீ காமன் எடுத்துக்கோ. இந்த வேல்யூ 40 minus 5t. ஸோ t is equal to 0 இல்லைனா 40 minus 5t is equal to 0. அப்போ t-யோட வேல்யூ 8 செகண்ட். ஸோ இந்த t is equal to 0ல் ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. அடுத்து t is equal to 8 செகண்டில் ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.